திருச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு. என்னோட விக்கிபீடியா போனீங்கன்னா என்னோட சொந்த ஊர் திருச்சின்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் திருச்சி பத்தி நிறைய இடத்துல பேசியிருக்கேன். என்னோட சொந்த ஊர் ஆக்சுவலி சென்னை தாங்க. பட் நான் பேசின பேச்சுக்கு வந்து திருச்சி தான் இவ சொந்த ஊர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த ஊருக்கே வந்திருக்கேன். இங்க உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் எனக்கும் ஒரு கதையே சின்னதா இருக்குது. லைக் நான் சின்ன வயசுல வந்து என்னோட லைஃப்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு சின்ன குழந்தையா இருக்கும் போதே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கும் நான் ஒத்தையா ஏறினேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் திருச்சியோட இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு மீட் ஆல் திருச்சி மக்கள் ஓவர் ஹியர். அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து கலைஞர் டிவில இன்ட்ரடியூஸ் ஆனேன். அப்புறம் விஜய் டிவில நான் பண்ணேன், அதுக்கு ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவில ஆக்ட் பண்ணேன். இப்போ வந்து வேற என்ன சேனல் விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி லிஸ்ட்ல தேடுவேன். ஜி தமிழ் விட்டு வச்சிருந்தேன். நம்ம இப்ப ஜி தமிழ் தான் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆக்சுவலி எனக்கு ஜி தமிழ்ல இருந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. செம்ம கதையா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதையை நான் பார்ட் ஆக்கணும்னு நினைச்சேன். ஸோ நான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். லீட் ஆமா இல்லங்க நான் லீடு இல்ல நான் லீடு இல்ல நான் லீடு தாங்க. நான் தாங்க ஹீரோயின். இப்போன்னு இல்லைங்க, எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு படம் போய் பாக்கணும்னா நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு டிக்கெட் வாங்கணும், அதுக்கு பாப்கார்ன் காசு, அதுக்கு ஒரு டாக்ஸ் எல்லாமே கட்ட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணியும் பாக்குறவங்க இருக்காங்க. பட் சீரியல்னு போது ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணா உங்களுக்கு ஒரு ஒன் பட்டன்ல வந்து யூ கேன் see us அப்படின்னும் போது அதோட மவுஸ் என்னைக்குமே குறையாது. அண்ட் ஆல்சோ சீரியல்ல வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போது அந்த வீட்டுல பாக்குற பெரியவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி அந்த சீரியல் இருக்கவங்களை வந்து பாப்பாங்க. மூவிஸ்ங்கும் போது கூட கொஞ்சம் தள்ளி இருந்து அந்த மூவில இருக்க ஒருத்தங்க ஏதோ ஒரு ஷோக்கு வந்தா கூட இந்த ஹீரோயின் தானே அப்படி தூரமா இருந்து பாப்பாங்க. அதுவே வந்து டிவில இருக்கவங்க சீரியல்ல இருக்கவங்க வந்து நம்ம வீட்டு பொண்ணு தானே ஆளு எப்படி இருக்கு அப்படி இருக்கும். அந்த அன்பு வந்து அதிகமா இருக்கும் சீரியல்ல தான். எப்பவுமே மவுஸ் இருக்காது. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.